ஹாய் டியூட்ஸ். மனித ஆணினத்தில் ஒய் குரோமோசோம் இருக்குல்லங்க, அது வந்து அழிஞ்சிக்கிட்டே வருதாங்க. அதாவது ஆண் கிட்ட இருந்து அந்த ஒய் குரோமோசோம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரதுனால ஃபியூச்சரில் ஆண்களே பிறப்பதற்கு சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சில் சொல்லிடுறாங்க. அதை பற்றி தான் இந்த விட நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். 8.2 பில்லியன் பாப்புலேஷன் இருக்குங்க இந்த உலகத்தில். அதில் வந்து இந்தியா, சைனா மட்டுமே வந்து 3 பில்லியன் பாப்புலேஷன் வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக. இதில் அதிகமாக மேல் இருக்காங்களா ஃபீமேல் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மேல் தாங்க அதிகமாக இருக்காங்க. அதாவது 50%. அதாவது 8.2 பில்லியனில் வந்து 4 பில்லியன் வந்து மேல் இருக்காங்க. அதே மாதிரி வந்து 4 பில்லியன் ஃபீமேல் இருக்காங்க. அதாவது ஈக்குவலாக போயிட்டு இருக்கு. சரிங்களா? முன் ஒரு காலத்தில் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சோங்களேன், மேலே விட ஃபீமேல் கம்மியாக தான் இருந்தாங்க. ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. படிப்படியாக வந்து ஃபீமேல் ரேட் வந்து அதிகரிச்சுட்டு இப்போ வந்து மேலுக்கு ஈக்குவலாக வந்து ஃபீமேலும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நம்ம போய்கிட்டு இருந்ததுன்னா அது ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை வந்து 20 வருஷம் கழிச்சு இந்த ஃபீமேல் வந்து அதிகமாக போயிருப்பாங்க, மேல் வந்து கம்மியாகிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் உங்கள் சுற்று வட்டார இடத்துல பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ நிறைய குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகளாக தான் பிறந்திருக்கும். ஆண் குழந்தைகளுக்கு பதிலாக பெண் குழந்தைகளாக தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? பிறந்திருப்பாங்க. நீங்கள் வேணால் போய் பாருங்கள். சரிங்களா? உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்க பிளேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒய் குரோமோசோம் இருக்குல்லங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ஆண் கிட்ட வந்து எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பெண் கிட்ட வந்து எக்ஸ் இருக்கும், எக்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த ஓவரியில். சரிங்களா? அதே மாதிரி வந்து ஆண் கிட்ட எக்ஸும் இருக்கும். இதில் எக்ஸும் சேர்ந்தா ஒரு பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி எக்ஸும் ஒய்யும் சேர்ந்ததுன்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒய் குரோமோசோம் இருக்குல்லங்க, இந்த ஆண் கிட்ட இருக்க இந்த ஒய் குரோமோசோம் படிப்படியாக வந்து குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. அதாவது வலு விழுந்துக்கிட்டு வரதுனால ஒய் குரோமோசோம் இன்னும் ஃபியூச்சரில் வந்து காணாமல் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு வந்து ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு நான் கவர்மெண்ட், சரி, கவர்மெண்ட் கீழே வரல, இது வந்து ஒரு பிரைவேட் செக்டர். இவங்க வந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ ஒய் குரோமோசோம் வந்து குறைஞ்சிட்டு வருது நான் இப்போ சொன்னலைங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு ஓவர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கரு உருவாகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு விந்து வந்து பெண்ணோட கர்ப்பப்பையில் போகுதுன்னு வச்சோங்களேன், முதல் 12 வாரத்துக்கு, சிம்பிளாக சொல்லணும்னு வச்சோங்களேன், ஒரு 4 மாதத்துக்கு அந்த கரு வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால தான் வந்து பசங்கள்கிட்ட வந்து இந்த நிப்புள் இருக்கும். எதுக்கு பசங்களுக்கு வந்து நிப்புள் கொடுத்துருக்கான்னு கடலுக்கு கேட்பாங்களா. ஆக்சுவலாக 12 வாரம் வந்து ஒரு கரு வந்து பெண்ணாக தான் இருக்கும். அந்த 12வது வாரத்துக்கு அப்புறம் அந்த ஒய் குரோமோசோம் வந்து அதில் போய் அட்டாச் ஆச்சுன்னு வச்சோங்களேன், அப்போ தான் வந்து முழுமையாக வந்து அது ஆடா பெண்ணா நமக்கு வந்து தெரியும். அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த வயிறு வந்து பல்ஜ் ஆகும். யாருக்கு? ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்களா. இதுதான் ரீசன். சரிங்களா? 12 வாரத்துக்கு அப்புறம் அந்த எக்ஸ் இருக்கும். எக்ஸ் வந்து காமன். சரிங்களா? இந்த மேல்ட்டு இருக்க இந்த எக்ஸு, அதே மாதிரி மேல்ட்டு இருக்க ஒய் தான் வந்து ஒரு குழந்தை வந்து ஆனா பெண்ணான்றது தீர்மானிக்கிறது. இப்போ எக்ஸ் வந்து இது இருக்குங்க, பெண்கிட்ட வந்து எக்ஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த 12 வாரத்துக்கு அப்புறம் அந்த எக்ஸ் வந்து போய் ஜாயின் ஆனால் அங்கே வந்து பெண் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி ஒரு ஒய் ஜாயின் ஆனால் அங்கே வந்து ஆண் குழந்தை பிறக்கும். இதுதான் வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறப்பதற்கான விகிதம். சரிங்களா? இந்த விகிதம் இப்போ வந்து சமமாக இருக்குங்க. இந்த உலகத்தில் வந்து சமமாக ஆணுக்கு ஈக்குவலாக பெண்களும் சமமாக இருக்காங்க. இதே நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி பெண்கள் வந்து டாமினேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து ரிசர்ச்லேயே வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன? பசங்கள்கிட்ட வந்து ஏன் வந்து ஒய் குரோமோசோம் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உணவு பழக்க வழக்கம். இந்த காலகட்டத்தில் எல்லா பசங்களுக்கும் மினிமம் வந்து 80% ஆஃப் மென்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க. இது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா என்விரான்மெண்ட் சேஞ்ச், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க புது புது வகையான டிசீஸ் உருவாகிறதுக்கான காரணம். ஆக்சுவலாக ஒரு ஆண் உடம்பு வேற, ஒரு பெண் உடம்பு வேற. சரிங்களா? என்னதான் வந்து டிசீஸ் வந்தாலுமே முதல்ல வந்து ஆண்களுக்கு தான் வந்து அட்டாக் ஆகும்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி புதுசாக டிசீஸ் வருது. ரீசெண்டாக வந்து கொரோனா வந்ததுங்க. ஸோ அது வந்து யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆப்பிரிக்கா காண்டினென்ட்ல மங்கி பாக்ஸில் வந்து விதவிதமான ஒரு ரூபத்தில் வந்து ஒரு டிசீஸ் வந்து உருவாகுது. இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி புதுசாக டிசீஸ் வர்றதுனால ஒய் குரோமோசோம் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும், எக்ஸ் ஒய் இருக்கு, அதே வந்து ஒய் குரோமோசோம் பர்டிகுலராக ஒய் குரோமோசோம் வந்து குறைஞ்சிட்டு வருதுன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம், எக்ஸ் குரோமோசோம் உடம்புல வந்து பெருசு. சரிங்களா? அதே மாதிரி ஒய் குரோமோசோம் எக்ஸ் கம்பேர் பண்ணுறதோட ஸ்மால், வெரி ஸ்மால். சரிங்களா? அதனால தான் வந்து ஈஸியாக வந்து இது அட்டாக் ஆகுது. சரிங்களா? எக்ஸ் குரோமோசோம் கொஞ்சம் கொஞ்சமாக மனித ஆண், இப்போ எனக்கும் வந்து ஒய் குரோமோசோம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து உணவு பழக்க வழக்கத்தை எடுக்கிறத பொறுத்து. சரிங்களா? இது வந்து பல கண்ட்ரியில் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. ஃப்யூச்சரில் இது வந்து கண்டிப்பாக இன்னும் வந்து ஒரு 100, 10,000 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் முழுமையாக வந்து ஒய் குரோமோசோம் அழியறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இவங்க இன்னொரு அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஒய் குரோமோசோம் வந்து முழுமையாக அழிஞ்சிருச்சு, சப்போஸ் வச்சுக்கலாம், முழுமையாக வந்து அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ அழிஞ்சதுக்கு அப்புறமும் மனித உடலில் வந்து ஒரு குரோமோசோம் வந்து தானாகவே வந்து வளருமா? அந்த குரோமோசோம் வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து ஆண் குரோமோசோம் மாதிரி தான் வளரணும்னு வந்து அவங்க வந்து தெரிவிக்கலாம். அது வந்து ஒரு பெண் கலந்த ஆண், இல்லை வந்து ஆண் கலந்த பெண், இந்த மாதிரி மிக்சடு ஒரு குரோமோசோமாக கூட உருவாக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து பர்டிகுலராக காமனாக இருக்குது. சப்போஸ் வந்து ஒரு குரோமோசோம் புதுசாக உருவாகுது, அந்த எக்ஸு கூட இது கலந்ததுன்னா அது வந்து ஒரு திருநங்கையாக பிறக்கலாம், இல்லை வந்து திருநம்பியாக பிறக்கலாம், இல்லை வந்து வேற விதமாக கூட வந்து குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. பட் இதை வந்து 100% வந்து அவங்க வந்து ப்ரூஃபோட சொல்லலை. ஒரு 50% சரிங்களா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 to 50% வந்து இப்படி நடக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து அவங்க வந்து 100% இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு தரக்கூடிய விஷயம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. யாரும் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் ஜப்பானில் ஒரு ரேட் இருக்காங்க சரிங்களா, அது வந்து ஸ்பைனிஸ் ரேட். ஆக்சுவலாக வந்து அது ஒரு முள்ளெலி, ஜப்பான் நாட்டில் மட்டும்தான் பர்டிகுலராக இருக்குமா அந்த எலி. அது ஒரு எலி. இன்னொரு எலியும் சொல்லியிருக்காங்க, அது பேர் வந்து மவுல் ப்ளோஸ். இது வந்து வெஸ்ட் யூரோப்பில் காண்டினென்ட்டில் வந்து காணப்படுது. இந்த 2 அனிமலுமே தன்னோட உடம்புல இருக்க ஒய் குரோமோசோம், அதாவது இது வந்து ஆண் எலி தான் சரிங்களா, இந்த ஆண் அதுக்குள்ளே இருக்க வந்து ஆண் குரோமோசோம் வந்து முழுமையாக வந்து அழிஞ்சிருச்சான் சரிங்களா, அழிஞ்சிருச்சு, அதோட தானாகவே ஜெனட்டிக்காக வந்து அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த எலிகளுக்குள்ளேயே வந்து ஒரு குரோமோசோம் வந்து பர்டிகுலராக வந்து உருவாகியிருக்கான். அது வந்து எந்த குரோமோசோமாக உருவாகிருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்னும் ரிசர்ச்சில் வந்து சொல்லலாம். பட் உருவாகியிருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவ். ஒருவேளை நம்ம ஆண் உடம்புல இருந்து ஒய் குரோமோசோம் முழுமையாக வந்து அழிஞ்சிருச்சுன்னா நம்ம ஆண் உடம்புலே வந்து குரோமோசோம் வந்து உருவாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் அந்த ரேட்லேயும் வந்து நடந்திருக்கு. இது வந்து பாசிட்டிவான திங். பட் அந்த குரோமோசோம் வந்து எப்படி வேணாலும் உருவாக்கலாம். இது வந்து ஒரு நெகட்டிவ், நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்கள்ட்ட உங்ககிட்ட ஒரு கொஷின் நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இந்த யூடியூப்பில் வந்து போயிட்டு பேட்டி எடுப்பாங்களே, ஸோ ரோட்டில் போகிறவங்க இவங்களாம் வந்து பேட்டி இப்போ கூட பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க, வழக்கமாக போயிடுச்சு. அப்படி பேட்டி எடுக்கக்குள்ள வந்து பெண்கள்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்களே இல்லாத உலகம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கள்கிட்ட கேட்கக்குள்ள அவங்க வந்து அப்போ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சில பெண்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்கள்கிட்டையும் வந்து சொல்லுவாங்க, பெண்களே இல்லாத உலகம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்கள்கிட்ட கேட்கக்குள்ள வந்து ஆண்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஆண்கள் வந்து நல்லா இருக்காது, பெண்கள் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ஏன் நீ லிங்க் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அது நடக்க போகுது 100% உறுதி ஆகிடுச்சு. ஒய் குரோமோசோம் அழிஞ்சிச்சுன்னா எப்படியும் வந்து பெண்கள் தான் பிறப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து பெண்கள் விகிதம் அதிகரிச்சுட்டு இருந்ததுன்னா அப்போ வந்து டிமாண்டு கம்மியாயிரும் சரிங்களா. இப்போ ஒரு கல்யாணம் ஒரு சில கண்ட்ரிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே, ஒரு ஆணுக்கு கிட்டத்தட்ட வந்து 2 பெண்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே வந்து பெண்கள் விகிதம் அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு சில நாடுகள் கண்ட்ரி இன்னமும் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி சப்போஸ் வந்து இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்தியாவிலே வந்து ஆண்கள் விகிதம் வந்து கம்மியாகிட்டு இருக்கு, இல்லை வந்து பெண்கள் விகிதம் அதிகரிச்சுட்டு இருக்குன்னா ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் வந்து பெண்கள் விகிதம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி போனால் ஒரு ஆணுக்கு 2 பெண் 3 பெண் கல்யாணம் பண்ணுற நிலைமை கூட ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இந்த இன்சிடென்ட்னால, ஒய் குரோமோசோம் வந்து குறைஞ்சிட்டு வர்றதுனால. ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.